சைத்தானுடைய நோக்கம் இழிவுபடுத்துறது தான் அப்படி என்று சொன்னால், இதை நம்ம நல்ல முறையில் விளங்கிட்டோம் என்று சொன்னால், எல்லா வகையிலும் கேவலப்படுத்துறதான் சைத்தானுடைய நோக்கம் அப்படி என்று சொல்லி விளங்கிட்டோம்னா, எப்படி நம்ம நடந்து கொள்ளணும்? தனக்கு எதிரியா சைத்தானை பார்க்கணுமா, நல்லவற்றுக்கெல்லாம் பொது எதிரியா பார்க்கணுமா? சைத்தான் எல்லா நல்லவற்றுக்கும் பொது எதிரின்னு பார்க்கணும். ஆனா எங்களுடைய நடவடிக்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா, சைத்தான் நமக்கு எதிரி என்ன மாதிரி மட்டும்தான் நடந்து கொள்ளும். மற்றவனை ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கறதுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணணுமோ அவ்வளவு ஹெல்ப் பண்றோம். யார? சைத்தான மற்றவனோட நெருக்கி வைக்கிறதுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணணுமோ அவ்வளவு ஹெல்ப் பண்றோம். எதிரி யாருக்கு? நமக்கு மட்டும்தான் எதிரி என்ற மாதிரி நடந்து கொள்றோம். அதுக்கு ஒரு 2-3 செய்தி நான் சொல்லி காட்டுறேன். இப்ப நீங்க இதை சரியா விளங்கணும்னா, அது எதை சொல்றோம் என்று விளங்குறோம்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு நபித்தோழர், அவர் நுஐமான் என்று வரலாற்றில் வருது, நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இவர் அடிக்கடி கொண்டு வரப்படுவார். இவருடைய பெரிய குற்றம் என்ன அப்படின்னு சொன்னால், சாராயம் குடிக்கிறது. இதில் பிரச்சனை என்ன? புகாரில் வர செய்து சாராயம் குடிக்கிறதா பெரிய குற்றம், மிகப்பெரிய குற்றம். எத்தனை முறை ஒரு முறை சாராயத்துக்கு தண்டனை வழங்கப்பட்டு அனுப்பப்பட்டுருவார், இன்னும் கொஞ்ச நாளையில மறுபடி கொண்டு வரப்பட்டிருப்பார். இப்படியே பல முறை அவர் என்ன செஞ்சாரு, கொண்டு வரப்பட்டுட்டார். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியில் எப்படி வருதுன்னு சொன்னா, அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் அந்த சாராயம் குட்டிச்சத்தை, அதாவது அந்த தண்டிப்பதற்காக மக்கள் சபையில வச்சு செருப்பால அடிச்சவங்க, மட்டையால அடிச்சவங்க, இப்படி ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சாங்க, தண்டனைக்காக வேண்டி எல்லாருக்கும் முன்னுக்கால சாராயம் குடித்தவர்களுக்கான தண்டனை இருக்குது. 40, 80 கசேடி, இப்படி ஒரு கசேடி என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அன்றைக்கு பல கசேடி என்ன செஞ்சது, அடிக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் நடக்குது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஒரு அறிவிப்புல வருது, பக்கி தூஹு என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக. பக்கி தூஹு அப்படி என்று சொன்னால், அவர்கிட்ட கேள்வி கேட்கிறது. எப்படி கேட்கிறது? அல்லாஹ் கொஞ்சமா பயம் இல்லையா உங்களுக்கு? ரசூலுல்லாஹ் அங்க இருக்கிறாங்க, கொஞ்சமாவது வெக்கம் இல்லையா? இந்த மாதிரி கேள்வி கேட்கறது பேர் தபுக்கி. அதாவது அவருடைய செயலுக்கு ஏற்ப அவரை என்ன செய்யறது, அவருடைய உள்ளத்துல அந்த உணர்வை ஏற்படுத்துவது. இந்த நேரத்தில் ஒருத்தர் என்ன செஞ்சிடறான்னு சொன்னா, லஅனஹுல்லாஹ் மா அக்ஸர மா யுதா இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் தஆலா இவரை சபிப்பானாக. எத்தனை முறை ரசூலுல்லாஹ் கிட்ட கொண்டு வரப்பட்டுட்டாரு அப்படி என்று. இதான் நம்முடைய இடம். இந்த இடத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா தகூனு அவுன ஷைத்தானி அலா அஹீக்கும், ஷைத்தானுக்கு உதவியாளர்களாக மாறிவிட வேண்டாம். ஷைத்தானுக்கு உங்கள் சகோதரர்களுக்கு எதிரான உதவியாளர்களாக மாறிவிட வேண்டாம். இப்போ என்ன கேள்வினா, எப்படி அவர் ஷைத்தானுக்கு உதவியாளராக மாறினாரு? பாவத்தை செஞ்ச பாவத்துக்காக சபிச்சாரா, செஞ்ச நல்ல வேலைக்காக சபிச்சாரா? பாவத்துக்கு தான் சபிச்சார். லஅனஹுல்லாஹ், அல்லாஹ் இவரே சபிப்பானா? ரசூலுல்லாஹ் வேற என்ன சொன்னாங்க, பக்கிதுஹு, அவர் செய்யற வேலைக்கு ஏற்ப திருப்பி ஒரு வார்த்தை அவருக்கு என்ன செய்ய சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இப்ப எந்த வகையில சைத்தானுக்கு உதவியாளரா மாறுறாரு? எந்த வகையில? எப்படி அப்படின்னா, எப்படி அது? உதாரணமா அவரை சபிச்சுட்டாச்சு, சபிக்கிறதுனால இன்னொருத்தர் பார்ப்பாரு, என்ன பெரிய ஒரு பாவம்ப்பா, நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்ப உதவியாளராக இருக்கலையே. இங்கதான் நம்ம கவனமா இருக்கணும். மற்றவர்கள் ஏற்கனவே சாராயம் குடிக்காதவர்களை காப்பாத்துற பேர்ல இந்த ஆள நரகத்தை தள்ளி விட்டக்கூடாது. யாரு? மற்றவர்களை காப்பாற்றுவதற்காக இந்த கண்டிப்பு செய்கிறோம் என்று சொல்ற பேர்ல அந்த ஒத்தரை கொண்டு போய் என்ன செஞ்சிடக்கூடாது, போற்றக்கூடாது. காரணம், உங்களால ஒரு மனிதர் நேர்வழி பெறுவதும் மிக சிறந்த என்ற ரசூலுல்லாஹ் சொன்னார். சிவப்பு ஒட்டகைகள் கிடைப்பதை விட மிக சிறந்த என்ற ரசூலுல்லாஹ் சொன்னார். இப்ப இந்த வார்த்தை சொல்றதால, அதாவது சபிக்கிறதுனால யாருக்கு பெரிய சந்தோஷம் வரும்? சைத்தானுக்கு. இழிவடைஞ்சிட்டான், கேவலப்பட்டுட்டான், இழிவடைஞ்சிட்டான், கேவலப்பட்டுட்டான் சந்தோஷப்படும். அடுத்த ஆறுதல் சொல்றவன் யாரு? சைத்தான் தான் ஆறுதல் சொல்றான். அடுத்த ஆறுதல் யாரு? இங்க எல்லாரும் சஹாபாக்கள் எல்லாம் விட்டுட்டு போறாங்க, எல்லாரும் விட்டுட்டு போறாங்க. அடுத்த ஒத்த அவரை நெருங்குறவனா யார் இருப்பான் தெரியுமா? ஏற்கனவே சாராயம் குடிச்சு அடி வாங்கினவன் இப்ப ஒருத்தன் அவன் வருவான். ஒன்னும் யோசிக்காத, நாயக்கிறேன் உனக்கு, அவன் தான் இருக்கணும். ஏன்? ஏற்கனவே அவன் ஒரு 4-5 முறை அடி வாங்கிக்கிறான். இப்ப அவன் வந்து என்ன சொல்ற, நீ எதுவும் யோசிக்காத, ஆறுதலுக்கு நான் இருக்கிறேன்,
உடனே இவராட தோல்ல விழுந்து அழுது கண்ணீர் வடிச்சு, வா பயப்படா இன்னொரு தடவை அடிச்சுட்டு வரும் சாராயம். என்னது, 2 பேரும் போய் சாராயம் குடிச்சு டெவலப் ஆகி இந்த நபர்களுக்கு எதிராக செய்ய வேண்டும் என்ற சிந்தனை யார் உருவாக்கம் தான். இதுக்கு அழகான உதாரணம் காப் இப்னு மாலிக் உதாரணம். என்ன உதாரணம்? சஹாபாக்கள் எல்லாம் ஒதுங்கின நேரத்தில் லெட்டர் எங்கிருந்து வந்துச்சு? மலிக்கு ஹஸ்ஸான் பண்ண லெட்டர் எழுதுறாரு. சஹாபாக்கள் உங்களை கஷ்டப்படுத்திட்டான்னு கேள்விப்பட்டேன், இங்க வாங்க நுவாசிக், உங்களை நாங்க என்ன செய்யறோம், கண்ணியமா வச்சுக்கிறோம். அதான் சைத்தான். கண்ணியப்படுத்துற பேர்ல யார் அழைப்பான்? சைத்தான் அழைப்பான். நம்பி போறது கேவலப்படுறது, நம்பி போறது கேவலப்படுவது. அப்ப சைத்தான் என்ன செய்யறான்? அடுத்த ஆதரவாளனாக வரப்போறது சைத்தான் தான். உண்மையான இஹ்லாஸ் உள்ள அந்த மனிதராக இருந்தா நமக்கு சபித்தாலும் சரி, இவர்கள் தான் எனது உண்மையான நண்பர்கள் என்று அவரும் படிப்பினே பெறுவார். இவர் தான் எனது உண்மையான நண்பர், என்னதான் சபிச்சார் என்ற பாவத்துக்கு தான் என்ன செய்யறான், சபிக்கிறான். ஆனா வீக்கான ஒரு மனிதனா இந்த நிலைமை என்ன நடக்கும்? நாளைக்கு அவன் தவறு போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நான் பல உதாரணம் ஒரு உதாரணத்தை பல முறை சொல்லிக்கிறேன். ஒருத்தர் சிகரெட் அருந்துறவராக இருப்பார், எவ்வளவோ அட்வைஸ் பண்ணாலும் சிகரெட் அருந்துறவராக இருப்பார். நல்ல மார்க்கப்பட்டுள்ள யாரா காணத்துல எங்கேயா மூலையில ஒளிஞ்சு ஓடி பேத்து அந்த ஆளை கண்டம் பண்ணி தனியா குடிச்சிடுவார். இவர் போறது எட்டி பார்த்து அண்டுட்டா எல்லாம் வாங்க வெளியேன்றது. என்னது, அவர் சிகரெட் குடிச்சது இவர் கண்டுபிடிச்சு திறமையை என்ன செஞ்சிடறது, காட்டிடுறது. அவர் பார்ப்பாரு, அடுத்த நாள் வர 3 காலை குடிச்சிட்டு பாரு. அதான் நீங்க கண்டுட்டீங்களே, அதான் நீங்க கண்டுட்டீங்களே. இப்போ அதாவது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைக்கிறேன் யஸீத் சாராயம் குடிக்கிறார், யஸீத் சாராயம் குடிக்கிறார் அப்படின்னு இப்னு உமர் ரலியல்லாஹு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அப்ப இவர் சொல்றாரு அப்படின்னா நீங்களும் குடிக்கிறவரா எந்திக்கணும்ன்றார் இப்னு உமர். ஏன்? நாங்க அவரை பார்த்திக்கிறோம், பழகிக்கிறோம், எங்களுக்கு 3 கால் என்ன செய்யல, அவரு குடிக்கல. எங்கள்கிட்ட வர சொன்ன உங்கள்கிட்ட காட்டுறாரா இருந்தா, நீங்க குடிக்கிறவரா இருந்தா தான் என்ன செய்யலாம், உங்கள்கிட்ட காட்டிருக்கலாம். இப்னு உமர் நாங்க சொன்ன செய்தி என்ன செய்யறோம், பார்க்கிறோம். என்ன அர்த்தம்? பாவம் செய்யற தோட்டத்தை அவன் பகிரங்கமா என்ன செய்வான், காட்ட முடியும். அப்ப எனவே எப்பொழுதும் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நாங்க உதவியாளராக என்ன செஞ்சிடக்கூடாது, மாறிடக்கூடாது. உதவியாளராக மாற சைத்தான் டீம் சேர்ந்துக்கிட்டே வருவான். சைத்தான் ஒத்தன்னா ஒரு பாவம் செய்யறான்னு விளங்கினா ஒதுங்கிடுவான். ஊரே செய்துன்னு விளங்கினா, இப்ப சில சின்ன பாவங்கள் எங்கேயாவது நடக்கும். சின்ன பாவங்கள் அதாவது அரிதா நடக்கும், பெரிய பாவங்கள் அரிதா நடக்கும். ஒரு ஊர்ல ஒரு அதாவது எங்கேயோ ஒரு மூலையில ஒரு விபச்சாரம் அப்படின்னு நடக்கும்னு வைங்களேன், ஒரு கஞ்சா விற்கிற இதோ நடக்கும்னு வைங்களேன். யாருக்கு 2 பேர் வாங்கிட்டான் அல்லது ஒரு விபச்சாரம், மைக்கு போடுறது பள்ளியில மிம்பர்ல, இந்த ஊர்ல எங்கும் விபச்சாரம் நடக்கிறன்றது, மறைஞ்சு விபச்சாரம் செஞ்சு 2 பேருக்கு ஆர்வம் வந்துடும். ஊரே அப்படித்தான் இதுதான். நான் என்னமோ நான் மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். என்னது, அவனை இறக்க வைக்கிறது யாரு, இவர்கள். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அதாவது இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷத்து ஃபில்லதீன ஆமனு, மூமின்களுக்கு மத்தியில் மானக்கேடான விஷயங்கள் பரவ வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ, இந்த விருப்பத்துல இதுவும் அடங்கும். எது, பரத்துற மட்டுமல்ல, கெட்ட அதாவது மானக்கேடான உத்தர செய்தியை பரத்துற மட்டுமல்ல, அறிமுகமே இல்லாத தூரத்தில் உள்ள ஒரு பாவத்தை, அந்த பாவம் எப்படி நடக்கிறது விலாவாரியா சொல்றது. இன்டர்நெட்ல பாவம் நடக்கிறது அப்படின்னு சொன்னீங்களே, அப்பதான் மொபைல் வாங்கி இன்டர்நெட்ல வாங்கி அவனுக்கு என்னன்னே தெரியாம இருக்கும். இன்டர்நெட்ல எப்படி பாவம் நடக்கிறது என்றால் என்று யூசர் நேம் இருந்து ரெஜிஸ்டர் பண்றதுல இருந்து வெப்சைட் திறக்கிறது அப்படி வரிசையா சொல்லிட்டு போன உடனே அதுல இருந்து தான் ஒத்த என்ன செய்வான், ஓ இப்படிதான் பாவம் செய்யறதான் என்னது, அந்த பாடத்தை அதுல இருந்து என்ன செய்வான், படிப்பான். இது என்னது, அவன் சைத்தானுக்கு செய்யற உதவி என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதான் அவான ஷைத்தான்றது, ஷைத்தானுக்கு செய்யக்கூடிய உதவி என்பதை நம்ம பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தகூனு அவுன ஷைத்தானி அலா அஹீக்கும், உங்கள் அதாவது உங்கள் சகோதரனுக்கு எதிராக ஷைத்தானுக்கு உதவியாளராக மாற வேண்டாம். அப்படின்னா அல்லாஹ்வுக்கு உங்களுக்கு கொஞ்சமாவது பயம் இல்லையா, ஏன் இப்படி செய்றீங்க, நீங்க குர்ஆன் சொன்னா பின்பற்ற மாட்டீங்க, இப்படியே அவர்கிட்ட சொல்லிட்டு அல்லாஹ் யஹ்தீக், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டட்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதே செய்தியில் அபூ தாவூத்ல வருது, வலாக்கின் கூலு, நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவரது பாவத்தை மன்னி அவருக்கு ரஹ்மத் செய், அவருடைய பாவத்தை மன்னி இவருக்கு ரஹ்மத் செய்து அபூ தாவூத்ல சொன்னதா ஒரு செய்தி. அப்படின்னா என்ன, ஒரு பாவம் செய்றவருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு நம்ம என்ன சொல்லணும், அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு அப்படின்னு அவருக்கு நம்ம என்ன செய்யணும், அவருக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும். இதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ரசூலுல்லாஹ் காலத்துல நடக்குது. ஒரு இளைஞர் வாராரு, அதாவது எப்படி ஷைத்தானுக்கு உதவி செய்யறோம் அப்படின்றதுல இப்ப நான் 2 வழி சொல்லிட்டேன், இது 3வது வழி. ஒன்று என்ன, ஒரு எங்கேயோ ஒரு மூலையில நடக்கக்கூடிய ஒரு தவறை பகிரங்கமாக இப்படியெல்லாம் தவறு நடக்குது, இப்படியெல்லாம் தவறு நடக்குன்னு ஒளிச்சிட்டு ஒருத்தன் செஞ்சுட்டு இருப்பான். அவன் மனசுல என்ன வரும்டா, இவனே நெட்வொர்க் பண்ணி விடுறான், இவனே இணைச்சு விடுறான், இந்த ஏரியால ஒன்று நடக்கு, அந்த ஏரியால ஒன்று, அந்த ஏரியால ஒன்று, 5 இடத்துல நடக்குது. நம்ம கனெக்ட் ஆயிட்டோம்னா பிசினஸ் ஓஹோன்னு என்ன செய்யலாம், கொண்டு போகலாம். யாரு,
புரோக்கர் இவர் தான். ஆனா அவனுக்கு தெரியாது இந்த நெட்வொர்க்கை உண்டாக்கி வருவது யாரு, இவர்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அடுத்தது இன்னொன்று என்ன, பாவம் செய்யறவனை சபிச்சு ஒதுக்குறது. ஒதுக்குறது மூலம் என்ன நடக்கும், அவன் ஒரு தவறுக்கு போற நிலைமை வரும். மூன்றாவது என்ன தெரியுமா, ஒரு பாவம் செய்தவன் உங்கள்கிட்ட வந்து அட்வைஸ் கேட்கிற நேரத்தில் நீங்க பயங்கர தக்குவாக காட்டுறது. எப்படி பயங்கர தக்குவாக காட்டுறதுன்னு சொன்னா, ஒருத்தர் வாராரு, நான் இப்படி ஒரு தவறு செஞ்சிட்டேன், எனக்கு இது எப்படி செய்யறதுன்னு விளங்கல, இந்த தவறா இது சுபஹானல்லாஹ், எனக்கு கேட்கவே ஒரு மாதிரியா, இது என்னப்பா இல்லாஹ உலவலா, கொஞ்சம் 5 நிமிஷத்துக்கு கூட பேசுங்கன்றது. இது அவனுக்கு என்ன செய்யும், இவன் என்னடா இப்படி சொல்றான்னு சொல்லி என்னது ஏண்டா கேட்டோம், என்ன மானம் போயிட்டு, அவனுக்கு ஒரு கௌரவம் இருக்குதே, என்ன மானம் போயாச்சு எது போயாச்சு. நீங்க வந்து மிச்சம் அந்த லெவலுக்கு போகக்கூடாது. உங்களுடைய தக்குவாவை யாரோட வச்சுக்கிறோம், நீங்க அல்லாவோட வச்சுக்கிறோம். அவர்கிட்ட உங்களோட தக்குவா நீங்க என்ன செய்ய வேணாம், நீ இந்த பாவத்துக்கு படுற பாடு என்ன பாடுன்னு அவர்கிட்ட நிரூபிக்க வேணாம். இந்த ஒரு தக்குவா நிரூபிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா நம்மளுக்குள்ள சந்தோஷம் விளங்கிட்டா, தக்குவாவோட நிரூபிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா விட்டுருவாங்களா, விட மாட்டாங்க. அமைதியா போறது இல்லை, உடனே நிரூபிச்சிடுறது. நோம்பாளியா பேத்துட்டீங்க, தண்ணியை கொடுக்க, நான் நோம்புன்ற சந்தோஷம். அந்த தண்ணியை நீட்டினது, இந்த தண்ணியை நீட்டினதுனாலதான் என்ன வந்துச்சு நமக்கு, நோம்பாளி என்று சொல்ற அவகாசத்தை தந்தது யாரு, அவர் தான். அப்படி ஒருத்தர் நீட்டினா அது சரியான சந்தோஷம். இந்த மாதிரி நமக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. உங்களுடைய இறையச்சத்தை இறைவன் நிரூபிக்கணும். அதை ஒருத்தர் காட்டினார். யார்கிட்ட, ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, பனு இஸ்ராயீல் ஒருத்தர் 99 கொலை செஞ்சுட்டு வந்து சொல்றாரு, நான் 99 கொலை செஞ்சுட்டேன், எனக்கு என்ன தீர்வு, அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான்ட்டான். அவருடைய பக்தி அவரை காட்ட வச்சு. அடுத்து என்ன நடந்தது, 100வது கொலை. இப்ப பக்தி அதிகமாக காட்டுறதுனால என்ன நடக்கும், முன்னாள் திருந்த மாட்டான், அடுத்த பாவ கட்டத்துக்கு அவன் என்ன செய்வான், கால வைப்பான். நான் தான் நீ திருந்தமா, எனக்கு மன்னிப்பே இல்லைன்னா நீ எனக்கு குசுருவாளன்னு என்னது, அவரை ஒரு கொலை. நான் மன்னிக்கப்பட மாட்டேன்டா, திருப்பி என்னதுக்கு நான் நீ உயிரோடு இருக்கணும், நீனு சாக வேண்டியதான என்னது, அவரை கொலை செஞ்சிட்டார். அடுத்தது யாரு, மார்க்க விளக்கம் உள்ள ஒரு அறிஞர், அவர்கிட்ட போடுன்னு அல்லாஹ்வுடைய மன்னிப்பான், அல்லாஹ்வுடைய மன்னிப்பான். ஆனா நீ ஒரு வேலை செய்யணும், அடுத்த தவறு செய்யாம இருக்கணும்னா ஒரு வேலை செய்யணும். இந்த ஊர்ல இருந்து போயிடும், இந்த ஊர்ல இருந்து போயிடும் வழிகாட்டினாரு. இப்ப இதுல யாரு தக்குவா உள்ளவர், அது முதலாவது உள்ளவரா, அவரை ஷஹீத் என்ன சொல்றது, முதலாவது நபர் ஷஹீத், 2வது நபர் பாவத்தை தூண்டினவர். அப்படியா, அப்படித்தான் விளங்கி வச்சுக்கிறாங்க. என்னப்பா இவர் ஒரு அறிஞர் ஆகிறாரு, கேள்வி கேட்டுட்டு எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லை, முகமெல்லாம் செவக்கவும் இல்லை, உடனே பதில் இப்படி நினைச்சுதான் பக்தி காட்ட வைக்கிறது. அப்படி இல்லை, தீர்ப்பு கேட்க வர குற்றம் செஞ்சுட்டு வாரான். மாயிஸ்ல அவங்க வந்து நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன்னு வந்தாங்க. ரசூலுல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் இன்னா லில்லாஹி வ இன்னா ராஜிஊன் தடமாறன எங்க ஹதீஸ்ல இருக்குதா, இல்ல. நீங்க முத்தமிட்டு இருக்கலாம், நீங்க ஏதோ போதையில் என்ன செய்யலாம், இப்ப பேசுவராக இருக்கலாம். அப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. போதையில பேசுவாங்க, நம்மளுக்கு யோசனை கூட, போதையில பேசுவாங்க அதை எப்படியே சொல்லி சாராயம் குடிக்கிற அனுமதிக்கப்பட்ட காலப்பகுதியா செய்யலாம், இருக்கலாம். என்னமெல்லாம் சொல்லி பார்த்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை நீ வந்து இறைவனோட அதை என்ன செய் வச்சுக்கன்னு சொல்லி இதை காட்டுறதுனால என்ன நடக்கும், அவருக்கு இயல்பா என்ன செய்யும், இது போகும். ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபி வாராரு, ரசூலுல்லாஹ் சஹாபி என்ன சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே இதர்லி பிஸ்ஸினா, விபச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி தாங்கன்றான். விபச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி தாங்க. உண்மையிலே சூழ இருந்த சஹாபாக்களும் தக்குவா காட்டுவா சத்தம் போட்டிருப்பாங்க, சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும். அப்படி இல்லை, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால இந்த கேள்வி அவங்க பதறினாங்க. யாருக்கு முன்னால, இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால கேள்வி கேட்க பயப்படுறதுக்கு இருந்தக்கூடிய சமுதாயம். அவங்களுக்கு முன்னால என்ன கேள்வி, விபச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி தாங்கன்னு சொல்லி சஹாபாக்கள் பதறினா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இளைஞரை பக்கத்துல கூப்பிட்டு விளங்கப்படுத்துறாங்க. முதலாவது அறிவு வரணும், முதலாவது என்ன வரணும், அறிவு வரணும். பெரியம்மா பெரிய அதே போல சாட்சி இப்படி எல்லாம் உறவுகள் எல்லாம் சொல்லி இவர்களோடு விபச்சாரம் நடப்பதை நீ விரும்புறியா, இல்லை. அப்படித்தானே எல்லோருக்கும் யாரோ சாட்சியாகவோ, யாரோ பெரியம்மாவாகவோ, யாரோ தங்கையாகவோ, யாரோ அக்காவாகவோ இருப்பாங்களா, இல்லையான்னு ரசூலுல்லாஹ் முதல்ல அறிவு இல்ம கொடுத்த பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயத்துல கை வச்சு சொல்றாங்க, அல்லாஹும்ம தஹ்ஹிர் கல்பஹு, யா அல்லாஹ் இதயத்தை தூய்மைப்படுத்து, வக்ஃபிர் தம்பஹு, அவருடைய பாவத்தை மன்னி, வஹஸ்ஸின் ஃபர்ஜஹு, அவருடைய கற்பை பாதுகாத்து. ஃபலம் யல்தஃபித் தாக்கல் ஃபதா இல ஸினா பஅது, அதுக்கு பின்னால விபச்சாரத்தை திரும்பியே பார்த்ததில்லை என்று வருது. ரசூலுல்லாஹ் இப்ப பதட்டத்தை காட்டினாங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அந்த ஒரு இதுதான். இது 3வது மிக முக்கியமான விஷயம். நமது சப்ஜெக்ட் என்ன செய்யறது, பக்தி அந்த இடத்துல அதை நமது இறையச்சத்தை நம்ம தனிமையில என்ன செய்யணும், வைத்துக் கொள்ள வேண்டும். கேள்வி கேட்க வாரன்ட்டு இது சரியா இது பிழையா அப்படின்னு சொல்லணும். இது இன்னும் இதோட சம்பந்தப்படாட்டி இந்த மார்க்க கேள்விகள்ல சிலவர்கள்ட்ட இருக்குது. ஒருத்தர் கேள்வி கேட்பாரு, விவாகரத்து மனைவி விவாகரத்து பண்ணிட்டேன்,
இப்போ இந்த மாதிரி கட்டத்தில் வந்து ஒரு மகர் சப்ஜெக்டை இதை கேட்டுன்னு வைங்களேன், கேள்வி என்ன, விவாகரத்து பண்ண என்ன சார், இவர் அது குடும்ப வாழ்க்கையில் ஒன்று நுழைஞ்சிரு, விவாகரத்து பண்ற அளவுக்கு ஏன் போனீங்க அப்படின்ற, உனக்கு என்ன பிரச்சனை இல்லை, ரசூலாங்க எங்கேயாவது ஒரு கேள்வி இப்படி கேட்டுக்கிறாங்களா, அவன்கிட்ட கேட்டாண்டா விவாகரத்து பண்ற லெவல்ல இருக்க எனக்கு அட்வைஸ் பண்ணா அட்வைஸ் பண்ணு. இதுதான் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள். அப்ப இழிவுல கொண்டு போய் சேர்க்கிறதுக்குரிய வேலையை சைத்தான் வழிகெடுப்பதற்கு உதவியாக கூடிய வேலையை நம்ம என்ன செய்கிறோம், இதுல செய்கிறோம். இதுல இன்னும் கொஞ்சம் சில செய்திகளை பாருங்கள். அப்ப பாவம் செய்தவனுக்கு என்ன நம்ம துவா சொல்லணும், அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் அவருக்கு இரக்கம் காட்டு. ஏன்னா அவன் வந்து உள்ளத்தால செத்தவன், உடலால செத்தவனுக்கு அதே துவா தான், அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம். உள்ளத்தால செத்தவனுக்கு அதே துவா தான், அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம். அல்லாஹ் தஆலா அப்படித்தான் குர்ஆன்ல சொல்றான், மையீத் என்றான். யாருக்கு? பாவம் செஞ்சு உயிர் இல்லாம இருக்கிறவனுக்கு மையீத் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போல இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. எது? அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்தியம் பண்றாங்களே, நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், அதாவது இதுக்கு பிறகு கொடுக்க மாட்டேன், அதாவது ஹெல்ப் பண்ண மாட்டேன் சத்தியம் பண்றேன். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான் என்ன, நீங்கள் அதாவது இந்த மன்னிக்க மாட்டேன், அதை கொடுக்க மாட்டேன்னு ஏன் சத்தியம், நன்மை செய்ய மாட்டேன் ஏன் சத்தியம் பண்றீங்க, அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை விரும்பவில்லையான்னு கேட்டேன். இதே மாதிரி ஒரு சம்பவம் ரசூலுல்லாஹோட பள்ளி வாயில நடக்கு. ரசூலுல்லாஹ் வீட்டில் இருந்துட்டீங்களா, சைத்தான் எப்படியெல்லாம் தூண்டுறான்னு சொல்லி. ஒருத்தர் வந்து கடன் பிரச்சனை அவர் சொல்றாரு, கொஞ்சம் கழிச்சு விடுங்க அப்படின்றார், கொஞ்சம் குறைச்சு விடுங்க, அல்லது கடனை கழிச்சு விடுங்க, வேண்டாம் கடனை வேண்டாம்னு சொல்லுங்கன்றார். அல்லாஹ் மீதானே அவனோட கடனை நான் கழிக்க மாட்டேன்றார் பள்ளி வாயிலுக்குள்ள. அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவ்வளவு பாடுபடுத்திக்க வாய்ப்பு இருக்கு, விளங்கிட்டா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக உடனே கடனை கழிக்க மாட்டேன். ரசூலுல்லாஹ்ங்களுக்கு இந்த சத்தம் கேட்குது. ரசூலுல்லாஹ் திரையை விலக்கி கேட்டாங்க, நன்மை செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்றது யாருன்னு கேட்டாங்க. எப்படி கேட்டாங்க? நன்மை செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்றது யாருன்னு கேட்டாங்க. எப்படி சொல்லலாம், எனக்கு கடனை கழிக்கிற அளவு எனக்கு சிச்சுவேஷன் என்ன இல்ல, நான் நெருக்கடியில் என்ன செய்யறேன், இது ஓகே. இது எப்படி சத்தியம்? சைத்தான் என்ன செஞ்சான் தெரியுமா, நன்மை, அது சைத்தானுடைய வேலையை கொஞ்சம் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுறது. அல்லாஹ்வின் மீது தானே, இது என்னத்துக்கு, அல்லாஹ் தஆலா உனக்கு கழிக்கிற அளவுலான எனக்குரிய சூழ்நிலை என்னது இல்லைன்னு சொல்லிக்கலாம். அப்ப ரசூலுல்லாஹ் சத்தியம் பண்ண உடனே யார் அப்படி சத்தியம் பண்ணதுன்னு சொல்லி எட்டி பார்த்தாங்க. அல்லாஹ்வின் தூதரை என்ன செய்ய சொல்றீங்கன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் இப்படி என்ன, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு இப்படி என்ன அர்த்தம், பாதியை கழிச்சு விடுங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த செய்தி அந்த சஹாபி உடனே என்ன செஞ்சாரு, செய்தார்னு பார்க்க. இந்த சத்தியம் பண்றது சைத்தான வேலையில உண்டு, உதவி செய்யறது, பாவத்துக்கு உதவிக்கு சைத்தான் செய்யற வேலையில உண்டு சத்தியம் பண்ண வைக்கிறது. பல இடங்களை சைத்தான் சத்தியம் பண்ண வைப்பான். அந்த விருந்தாளி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட ஒரு விருந்தாளி வராரு, அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்கட்ட ஒரு ரசூலுல்லாஹ் கிட்ட போயிட்டாரு. நான் அபூபக்கர் எல்லாம் வந்தா தான் நான் சாப்பிடுவேன்ட்டாங்க. எல்லாரும் சொல்ற விஷயம். வந்து பார்த்தா இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலையான்னு கேட்கிறாரு. இல்ல நீங்க வந்தா தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டாங்கன்னு வீட்டுல சொல்லிட்டாங்க. அபூபக்கர் கோவம் வந்துட்டு, இவ்வளவு லேட்டா இருந்தாங்க சாப்பிடலன்னு. அல்லாஹ்வின் மீதானே உங்களோட சேர்ந்து சாப்பிட மாட்டேன்ட்டார். அல்லாஹ்வின் மீதானே நான் சாப்பிட, நீ உங்களுக்கு தானே சாப்பாடு வச்சுட்டு போனீங்க, ஏன் சாப்பிட இப்படி கேட்கறது வேற. அல்லாஹ்வின் மீதானே உங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன் அப்படின்றான். சாப்பிடல, இப்ப நீங்க சாப்பிடுங்கன்றார். யாரு? அபூபக்கர் சாப்பிடுங்க நிக்கிறாங்க, சாப்பாடு குறையுது இல்லை. இதை பார்த்துட்டு மனைவிட்டு கேட்கிறாங்க, சாப்பாடு குறைஞ்சுதானே கேட்கிறாங்க. குறையுது. நான் பண்ணின சத்தியம் வந்து சைத்தான் செஞ்ச சத்தியம் தான், இது வந்து ஷைத்தான் எனக்கு ஏற்படுத்தி விட்டது. அடுத்தது வரப்போறது பரக்கத். அபூபக்கர் அவனுக்கு பங்கு இருக்க கூடாது, அபூபக்கர் அவனுக்கு பங்கு இருக்க கூடாது. ஏன்? அல்லாஹ்வுடைய பரக்கத் அங்க நிகழப்போகுது. சைத்தாம சத்தியம் பண்ண வச்சு எப்படியாவது ஒரு பரக்கத்தான உணவுல இருந்தேன்னு இல்லாமல் ஆக்குவதற்கு ஒரு சத்தியத்தை பண்ண வச்சுட்டான். பண்ண வச்சது பரக்கத்து வந்தது. உடனே அபூபக்கர் எல்லாம் என்ன செய்யறாங்க, சாப்பிட்டாங்கன்னு வருது. அதை அந்த எஞ்சின சகனை கொண்டு போய் பள்ளியில வச்சு அதுக்கப்புறம் நிறைய பேர் சாப்பிட்டாங்கன்னு ஹதீஸ் சஹீஹுல் புகாரில் என்ன செய்யுது வருகிறது. அப்ப அபூபக்கர் சத்தியத்தை முடிச்சா என்ன செய்யணும், அடுத்தது 3 நோம்பு என்ன செய்யணும் பிடிச்சி. அப்ப சைத்தானுடைய வேலை வந்து ஒரு மனிதர் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறார், ஒரு மனிதன் பாவம் செய்து கொண்டு இருக்கிறார். இவர் அட்வைஸ் பண்றது, பாவம் செய்யாத அல்லாஹ் பார்த்துட்டு, இதுதான் தபுக்கீத்ன்றது. இதுதான் தபுக்கீத் என்ன, அட்வைஸ் பண்றது. உனக்கு அல்லாஹ்வோட பயம் இல்லையா, நீ இப்படி என்ன பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிற, அல்லாஹ் தண்டிச்சா, இது ஓகே. ஒரு நாள் என்ன செஞ்சுட்டு சைத்தான் பார்த்தா இவனை வழிகெடுக்கிறதை விட இவனை வழிகெடுத்துட்டா நல்லதுன்னு இப்படி பாவம் செய்யறான்னு இவரை தூண்டி விட்டார். வேற இந்த மனிதனை அவர் டெவலப் ஆகி என்ன செஞ்சுட்டாரு, அல்லாஹ்வின் மீது அல்லாஹ் உன்னையெல்லாம் மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ்வின் மானவ அல்லாஹ் உன்னையெல்லாம் மன்னிக்கவே மாட்டான். ஹதீஸ்ல என்ன வருது, நான் மன்னிக்க மாட்டேன் எந்த அதிகாரத்தை கையில் எடுத்து சத்தியம் பண்ணவன் யாரு, அவன் பாவத்தை நான் மன்னிச்சுட்டு உன்ன நரகத்துல
நான் நுழைப்பேன். இப்ப நீங்க பாருங்க, ஷைத்தானுடைய உதவியாளர்கள் என்றது எப்படியெல்லாம் ஷைத்தான் இதுக்குள்ள வருவாங்க. அசருக்கு பின்னால் யார் சத்தியம் பண்றாரோ அவருடைய வியாபாரத்துல பரக்கத்து இல்லாம போயிருமுன்னு வருது. ஹலாலான வியாபாரத்துக்கு தான், ஹராமான வியாபாரத்துக்கு இல்லை. ஏன்? அசரு புறம் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற டைம், மார்க்கெட் மூடுற டைம். அப்ப எல்லாம் சத்தியம் பண்ணி தான் டெவலப் ஆகும், எல்லாம் அனுப்பிடுறது. ஹாஜி அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த வாங்கின விலையில உங்களுக்கு தாரு, நீங்க என்பதனாலதான் இது, இல்லைன்னா மற்றவனுக்கு இந்த ரேட் நான் வச்சதே இல்லை எல்லாரும் சொல்றது. எல்லாரும் சொல்லி அங்க அல்லாஹ்வின் மீது ஆணையா, அல்லாஹ்வின் மீது ஆணையா, அல்லாஹ்வின் மீது ஆணையான்னு சொல்றது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது அதாவது முன்ஃபிகத்துன் லிஸ்ஸிலா, உங்களோட பொருளை கொண்டு போய் சேர்த்துரும், ஆனா அதாவது உங்களோட பரக்கத்தை இல்லாம ஆக்கிடும். இந்த சத்தியம் பரக்கத்தை இல்லாமல் ஆக்கிவிடும். எவ்வளவு நம்ம எந்த பகுதியால நம்ம ஷைத்தானுடைய வலைக்குள்ள என்ன செய்கிறோம், அகப்படுகிறோம் பாருங்க. இன்னொரு சில செய்திகளை பாருங்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு திருடர் கொண்டு வரப்படுறார். இதே இமாம் தஹபி சஹீஹ் என்று சொல்லிக்கிறாரு, தனிப்பட்ட ரீதியாக நம்ம பார்க்கல. அதாவது ஒரு திருடர் கொண்டு வரப்பட்டது, ரசூலுல்லாஹ்வோட முகம் மாறிட்டு, அதாவது கைவெட்டப்படுது. ரசூலுல்லாஹ்வோட முகம் என்ன செய்யுது, மாறிட்டு, ஒரு கஷ்டம் மாதிரி. அந்த கை வெட்டுறது என்னது, கஷ்டம் மாதிரி ஒரு இடத்துக்கு என்னது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் என்ன செய்கிறது, மாறி விடுகிறது. அப்ப கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, கஅன்னக கரிஹத கதஅஹு, கை வெட்டுறதை நீங்க வெறுத்தீங்க போல. அவருடைய கை வெட்ட சட்டத்தை இல்ல, இவருடைய கை வெட்டப்படுவது உங்களோட மனசு என்னது, வெறுத்தீங்க போல இருக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமாயம்னி, அந்த மாதிரி வெறுப்பதற்கு எனக்கு என்ன தடை, அந்த மாதிரி வெறுப்பதற்கு எனக்கு என்ன தடை, வலா தகூனு அவுனல் லிஷைத்தானி அலா அஹீக்கும், உங்களோட சகோதரருக்கு எதிராக ஷைத்தானுக்கு உதவியாளராக நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அப்படின்னா என்ன, என் சகோதரனுடைய கை வெட்டப்படக்கூடாதுன்றதுக்கு தான் ஆர்வமா இருக்கும். அவனுக்கு ஒரு கை வெட்டி சரி வராது, அவனை கொன்றிக்கணும்ன்றான், விளங்கிட்டா, அவனை கொன்றிக்கணும், அதாவது அவ்வளவு பக்தி, விளங்கிட்டா. அப்ப என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமாயம்னி, எனக்கு அதை தடுக்கிறது எது, லா தகூன அவுன ஷைத்தானி அலா அஹீக்கும், உங்களோட சகோதரனுக்கு ஷைத்தானுக்கு எதிரான உதவியாளராக நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், மாற வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் கேள்வி கேட்டது, ரசூலுல்லாஹ் கஷ்டப்படுறாங்க, அந்த தண்டனை கொடுத்துட்டாங்க. அந்த தண்டனை கொடுப்பதை நினைத்து ரசூலுல்லாஹ் மனசுல என்ன செஞ்சாங்க, மிகவும் கஷ்டப்பட்டார்கள் அப்படின்னு வருது. அல்லாஹ்வுடைய தண்டனை நிறைவேற்றுவதற்கும் அல்ல, ஒரு சகோதரனுடைய கை என்ன செய்து வெட்டப்படுகிறது என்கின்ற அந்த எண்ணம் காரணம் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இன்னும் ஒரு வார்த்தையை பாருங்க. அதாவது நிறைய நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்தை பார்க்கிறோம். அதாவது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இதா ரஅய்தும் அஹாக்கும் காரிஃபன் ஸம்பன், உங்களுடைய சகோதரர் ஒருவர் பாவம் செய்வதை நீங்கள் கண்டால், ஃபலா தகூனு அஅவானன் லிஷைத்தானி அலைஹி, உடனே ஷைத்தானுக்கு ஹெல்ப் பண்ண போயிராங்க. இப்படி உங்கள் சகோதரன் பாவம் செய்வதை கண்டால் ஓடி போய் யார் ஹெல்ப் பண்றது, ஷைத்தானுக்கு ஹெல்ப் பண்ண நீங்கள் போய் விடாதீர்கள். தகூலூன், எப்படி சொல்லுவீங்க, அல்லாஹும்ம இக்ஸி, யா அல்லாஹ் இவனை கேவலப்படுத்து, அல்லாஹும்ம லஅன்ஹு, யா அல்லாஹ் இவனை சபி, நாசமா போகட்டுவேன், இப்படி சொல்ல வேண்டாம், இப்படி சொல்ல வேண்டாம். இப்படி சொல்றது என்ன, ஷைத்தானுக்கு நீங்கள் உதவியாளர்களாக மாறுகிறீர்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்லிட்டு சொல்றாங்க, வலாக்கின் ஸலுல்லாஹல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை கேளுங்கள். என்ன ஆஃபியத்தை கேட்கிறது, அல்லாஹு தஆலா எங்களை இந்த பாவத்தில் விழாம என்ன வெச்சானே, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அல்லாஹு தஆலா அவனுக்கு ஆஃபியத்தை என்ன செய்யட்டும், கொடுக்கட்டும், இப்படி கேளுங்கள். ஏன் தெரியுமா, ஃபஇன்னா அஸ்ஹாப முஹம்மதின் ஸல்லல்லாஹு, நாங்கள் அதாவது நபியுடைய தோழர்கள் நாங்கள், குன்னா லா நகூலு ஃபீ அஹதின் ஷைஅன் ஹத்தா நஅலம அலா மா யமூத், யாரை பற்றி நாங்கள் தீர்ப்பு சொன்னதில்லை, முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள யாரை பற்றியும் நாங்கள் தீர்ப்பு சொன்னதில்லை மரணிக்கின்ற வரைக்கும். அந்த மௌத்து இறுதி முடிவு இருக்குதே, இந்த இறுதி முடிவை காணுகின்ற வரைக்கும் நம்ம யாரை பற்றி என்ன செய்வதில்லை, தீர்ப்பு சொல்வதில்லை. அவனுடைய இறுதி மரணம் அவனை காட்டும், அவன் குஃப்ர்ல மரணிக்கிறானா ஹக்கில மரணிக்கிறான், இறுதி மரணம் காட்டும். இந்த இடையில நடக்கக்கூடிய பாவங்கள் கண்ணியங்கள் இதை வச்சு நம்ம என்ன செய்வதில்லை, தீர்ப்பு சொன்னதில்லை. நாங்கள் நபியுடைய தோழர்கள், எனவே நீங்க யாரையும் இப்படி சொல்ல வேண்டாம் என்று சொல்லி யாரு, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போறாங்க. போற நேரத்தில் அந்த ஊர்ல ஒரு பாவம் செய்த ஒரு மனிதர் இருக்கிறார். இவரை திட்டி தீக்கிறதா அவர்களுடைய வேலை, திட்டி தீக்கிறதா வேலை, திட்டி தீக்கிறதா வேலை என்று அதை கண்ட அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், அரஐதும் லவ் வஜத்துமுஹு ஃபீ கலீபின் அகுன்து முஸ்தக்ரிஜிஹி, ஒரு பள்ளத்தில் விழுந்து அவர் இருப்பதை கண்டால் நீங்கள் அவரை வெளியெடுப்பீர்களான்னு கேட்கிறாங்க. அந்த பள்ளத்திலிருந்து
வெளியெடுப்பீர்களா என்று கேட்கிறாங்க. அப்ப சொன்ன அப்படி கேட்ட நேரத்தை அவங்க சொல்றாங்க, ஆம் நிச்சயமா பள்ளத்துல விழுந்தா என்ன செய்வோம், நாங்க வெளியெடுக்கத்தான் செய்வோம் என்றாங்க. கால ஃபலா தசுப்பு அஹாக்கும், பாவத்தில் விழுந்து இந்த சகோதரனை நீங்க என்ன செய்ய வேண்டாம், ஏச வேண்டாம். நீங்க என்ன செய்ய தெரியுமா, வஹ்மதுல்லாஹ் அல்லதி ஆஃபாக்கும், இந்த இடத்துல விழாமல் உங்களை பாதுகாத்தானே ரப்பு, அவனை முதலாவது புகழுங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஆஃபானி, என்ன இது போன்ற பாவத்திலிருந்து ஆஃபியத்தை தந்த அல்லாஹ்வுக்கே என்ன எல்லா புகழும் என்று சொல்லி புகழுங்கள் என்று சொல்லிட்டு, அஃபலா துபுகிது, அப்படி என்று சொன்னால் நீங்க அவரை, உங்களுக்கு அவர் மீது கோபம் வரலன்னு கேட்கிறார். அவர் செய்த வேலை மீது உங்களுக்கு கோபம் வரவில்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, கால இன்னமா உபுகிது அமலஹு ஃபஇதா தரகஹு ஃபஹுவ அஹி, நான் அவரது செயலை வெறுக்கிறேன், அவருடைய செயலை நான் வெறுக்கிறேன், அதை விட்டு விட்டால் அவர் எனது சகோதரன், இதுதான் என்ன வெறுப்பு என்று சொல்லி அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப இந்த செய்திகள் எல்லாம் நம்ம என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இதா ரஐத்தும் அஹாக்கும் ஜல்ல ஜல்லத்தன், உங்கள் சகோதரர் ஒருவர் ஒரு வழி தவறி விட்டார் அப்படி என்று சொன்னால் நீங்க என்ன செய்யுங்க, ஃபகவ்விமுஹு வஸத்திது, அவரை நேர்படுத்துங்கள், அவரை நேர்படுத்துங்கள், அவரை அதாவது சரியான முறைக்கு நீங்க கொண்டு வாருங்கள். சொல்லிட்டு சொல்றாங்க, வதுல்லாஹ யதூப அலைஹி வ யுராஜி பிஹி இல தௌபா, அல்லாஹ் தஆலா அவருக்கு பாவம் மன்னிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள், திரும்பி வருவதற்கு என்ன செய்யுங்க, துஆ கேளுங்க. அதே நேரத்தில் நீங்க என்ன செய்ய, வலா தகுனு அவானல் லிஷைத்தானி அலைஹி, ஷைத்தானுக்கு உதவியாளராக மாற வேண்டாம். இது உங்களுக்கு ஒன்று புரியுது, ஷைத்தானுக்கு உதவியாளராக மாற வேண்டாம் என்ற வார்த்தை சஹாபாவுக்கு மத்தியில மிகவும் பிரபல்யமா என்ன செஞ்சுக்குது, இருந்தீங்க. ஆனா ஷைத்தானுக்கு உதவி எப்படி செய்யறதே நமக்கு தெரியாது. அப்படின்னு அர்த்தம் என்ன, நாங்க உதவி செய்யாத சமுதாயம், சஹாபாக்கள்ல உதவி செய்தவர்கள் ஷைத்தானுக்கு இருந்தார்கள் அர்த்தம் அல்ல. நமக்கு ஷைத்தானுக்கு ஹெல்ப் பண்ணி என்ன செய்யறதே தெரியாத அளவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறோம், வணங்கிட்டா அந்த அளவுக்கு நாம் அந்த பாதையில் என்ன செஞ்சிட்டோம், போய்விட்டோம் என்பதுதான் இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்திகள் எல்லாம் எங்களுக்கு ஒரு அதாவது மிக இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டி இது பாவத்தில் இருப்பவர்களை பரிகாசிப்பதை குறிப்பதாக சொல்லுகிறார். லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌமின் அஸா யகூனு கைரம் மின்ஹும், ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை பரிகசிக்க வேண்டாம் என்பதில் பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க, திருத்துங்க, அதெல்லாம் செய்யுங்க, பரிகசிக்க வேண்டாம். நாளைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை அதிலிருந்து காப்பாற்றி அதே சோதனையில உங்களை என்ன செய்யலாம், விளைவிக்கலாம் என்று சொல்லி என்ன, அதாவது அஹ்மத் இப்னு ஹம்பல் இந்த குர்ஆன் வசனத்துக்கு தஃப்சீர் செய்து நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்ப அன்புள்ள சகோதரர்களே, இந்த எங்களது அன்றாட வாழ்க்கைக்கு வாங்க, நபித்தோழர்கள் இது அழகா விளங்கி வச்சுக்கிறாங்க. எங்கள்ல ஒரு மனிதர் யாராவது ஒருவர் தவறுல விழப்போவது போன்று நம்ம கண்டோம் என்று சொன்னால், தவறுல விழப்போவது போன்று கண்டோம் என்று சொன்னால் எப்பொழுதும் எங்கள் பக்கம் என்ன செய்யணும், ஒரு கடுமையான உறுதியான ஒரு வார்த்தை இருக்க வேண்டும். இன்றைக்கு எங்கள் மக்களுக்கு மத்தியில் குறைஞ்சி போன ஒரு விஷயமே ஹிக்மத். ஹிக்மத் என்ன, தமிழ் ஹிக்மத் அல்ல, தமிழ்ல ஹிக்மத் என்ன, தந்திரம். ஹிக்மத்தா கையாண்டு போயிட்டாண்டுவாங்க, பண்ணிட்டா அந்த சரியான ஹிக்மத்தான ஆள், இது தமிழ் ஹிக்மத். இது என்ன, தமிழ்ல ஹிக்மத் என்றது. அரபுல ஹிக்மத் என்றால் புத்தி ஞானம், ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய புத்தி ஞானம், அறிவு, ஒரு விஷயத்தை எப்படி கையாளணும் என்கின்ற அந்த உணர்வு. இந்த ஹக்கீமான செயல்முறைகள் எங்களிடத்தில் நிறைய குறையும், எங்களிடத்துல நிறைய குறையும். ஹிக்மத் என்ற ஒரு தலைப்பு எடுத்தாலே அதுல ஒரு பேச வேண்டிய நிறைய அம்சங்கள் குர்ஆன் சொன்னாலே என்ன செய்யுது, இருக்குது. இந்த ஹிக்மத்துடைய தன்மைகள் இல்லாததுனால மிக லேசாக ஷைத்தானுக்கு எதிரான மிகவும் பெரிய பாபே ஹிக்மத் தான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா ஹிக்மத்தை கொடுத்துட்டான்னு சொன்னா அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபக்கத் ஊதிய கைரன் கஸீரா, அவர் நிறைய கைர்கள் கொடுக்கப்பட்டவர். யாருக்கு ஹிக்மத் கொடுக்கப்படுகிறதோ அவர் என்ன நிறைய கைர்கள் கொடுக்கப்பட்டவர் என்று என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். எது கொடுக்கப்பட்டவர், ஹிக்மத் கொடுக்கப்பட்டவர். ஹிக்மத் என்றா இங்க என்ன, குர்ஆன் ஹதீஸும் படிக்காம எப்படியெல்லாம் தந்திரம் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிற அந்த ஹிக்மத் அல்ல. ஹிக்மத் என்றது அறிவு ஞானம், மார்க்க அறிவு ஞானமும் ஒரு நுட்பமான சிந்தனை யாருக்கு கொடுக்கப்படுகிறதோ அவருக்கு நிறைய ஹைர் கொடுக்கப்பட்டது. உதாரணமா நான் சொல்றேன், இன்றைக்கு பாவத்துக்கு எப்படியெல்லாம் நம்ம உதவியாளர்களாக மாறுறோம், பிரச்சனைக்கு எப்படி உதவியாளர்களாக மாறுறோம், பிரிவினைக்கு எப்படி உதவியாளர்களாக மாறுகிறோம், ஷைத்தானுக்கு முழு ஆவான்களாக எப்படி மாறுகிறோம் என்றதுக்கு ஹிக்மத் இல்லாத தன்மை மிகப்பெரிய காரணம். அப்படி என்பதுக்காக நான் சொல்ல வருகிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட ஒருத்தர் தவாஃப் செஞ்சுட்டு இருக்கிற நேரத்தில் வந்து ஒரு செய்தி சொல்றாரு, உமர் மௌத்தாயினா இன்னால ஹலீஃபா வாக்குன்னு ஒருத்தர் சொன்னாரு. உமர் மௌத்தாயினா இன்னார ஹலீஃபா வாக்குன்னு ஒருத்தர் சொன்னாரு. ஒருத்தர் சொல்றாரு, உமர் கோபம் வந்துட்டு
உடனே இப்போ ஹுத்பா நான் மக்களை கூட்டி என்ன செய்ய போறேன், ஹஜ் டைம் சொல்ல போறேன். சிலர் உங்களுடைய உரிமையை பறிக்க நினைக்கிறார்கள் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்ல போறாரு. கிலாபத் என்று சொல்ல சும்மா அப்படி ஒருத்தரை நியமிச்சிருது கிலாபத் அல்ல, சூரா மூலம் என்ன செய்யணும், வரணும் என்று சொல்ல போறேன் அப்படி என்ற முடிவுக்கு வரார். இந்த செய்தி யார காதுக்கு வருது, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்ட காதுக்கு வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிக முக்கியமான ஆலோசகர்கள் ஒருத்தர் யாரு, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். பக்கத்துல யாரை வச்சிருக்கணும், நமக்கு ஜாலரா அடிக்கிறாங்களா பக்கத்துல வச்சிருக்க கூடாது. ஒரு வார்த்தை இப்படி செய்யலாமா, நீங்க செஞ்சு என்றைக்கு நம்ம பிள்ளைன்னு சொல்லிக்கிறோம், இறங்குங்க அடுத்து நாங்க இப்படியே ஒரு குரூப் இருந்தாங்கன்னு வைங்களேன், கடைசியில குழியில தள்ளிட்டு நீங்க குழியில விழுந்து என்றைக்கு நம்ம வாழ மாட்டேங்க அவங்களும் என்ன செய்வாங்க. இந்த மாதிரியான லெவலுக்குள்ள பக்கத்தில் உள்ளவர்களை வச்சுட்டு நிறைய பேருடைய விருப்பமும் அதுதான். நீங்க இதை பத்தி என்ன சொல்றீங்கன்னு கேட்டா எங்களுடைய உள்ளத்துல என்ன இருக்கு எவனும் மறுக்க கூடாது. ஆசையே என்ன, எவனும் மறுத்தாண்டா அவரை முகத்தை பாக்குறது இல்லை. நீங்க கொஞ்சம் வாய முடிட்டீங்கிறீங்களான்றது யார்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு எவ்வளவு நீங்க கொஞ்சம் அவர் தான் பேசிட்டீங்க சொல்லணும், நீங்க சொல்லணும், உங்களுக்கு விளங்குதே இவருக்கு சார்பா சொன்னா விளங்கு. இதான் நம்மளோட மனநிலை. அப்ப எப்படி பக்கத்து உள்ள இருப்பான், பக்கத்து நம்ம சராமத்தா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சராமத்தா வெட்டி கண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா சராகத்தா இருக்கணும் கொஞ்சம். இது நம்மளுக்கு என்னது, ஆலோசனை கேட்கிற இடத்துல எல்லாம் நோக்கம் என்ன, சார்பா ஆலோசனை. அதான் பொக்கெட் மசூரான்னு நேரத்தோட ஒன்று நடத்தி வச்சிருது. ஒரு பெரிய மசூராவுக்கு போக முன்னால இங்க கள்ளத்தன மசூரான்னு பண்ணிட்டு இப்படித்தான் வரும், இந்த மாதிரி தான் போகணும் போய் ஏன் சார்பானவன்ல மட்டும் கூட்டி ஒரு மசூரா முடிச்சிடுறது, முடிச்சுட்டு நடுவில் கூட போய் இறக்கிடுறது, கட்டா மசூரா ஆகாது. எல்லாம் சூறா அடிப்படையில் நடக்கணுமா. இதெல்லாம் எதனால் நடக்குது, கருத்தை கேட்க விருப்பம் இல்லை. இதனால என்ன நடக்கும் என்று சொன்னால் மிகப்பெரிய உதவியாளர்களா சைத்தானுக்கு மாறுவோம். ஏன், நல்ல கருத்துக்கள் காதுக்கு வர விருப்பம் இல்லாத அளவுல எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறது. க்ளோஸ் பண்ணி நம்ம சொன்னா கேட்கக்கூடிய அமைப்பிலான பக்கத்துல 4 பேரை வச்சுக்கிறது. நல்லதை அவனுக்கு சொல்லுவானா, சொல்ல மாட்டான். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் வந்தாரு. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் உமர் இல்லாம சொல்றேன் இப்படி செய்ய போறேன்றா, லா தஃஅல். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் சொன்னாரு செய்ய வேண்டாம், இந்த மக்கால வச்சு என்ன செய்ய வேண்டாம். நல்லா யோசிச்சு பாருங்க, நல்ல ரீச் ஆகிற இடம் அன்றைக்குள்ள மீடியா அமைப்புல எந்த இடம், காபத்துல்லா. மீடியா வைஸ் யோசிச்சோம்டா ட்விட்டர்ல போடுவோமா, ஃபேஸ்புக்ல போடுவோமா, இமெயில்ல போடுவோமா, இவருடைய மானத்தை வாங்குறதுக்கு ஒருத்தர் கேட்கிறாரு, ஃபேஸ்புக்ல போடுங்க அப்பதான் நல்லா பரவும் பக்கத்துல சொல்லுவோம். விளங்கிட்டா, அப்பதான் நல்லா பரவும். அந்த மாதிரி உமர் ரலியல்லாஹு இப்ப சொல்ல போற விஷயம் மக்கால சொன்னா எல்லாரும் ஹஜ்ஜிக்கு வேற வந்திக்கிறாங்க, எகிப்து சிரியா அங்க இங்க எல்லாம் வந்திக்கிறாங்க. அதுக்கு அப்துல் ரஹ்மான் விளக்கம் சொன்னாரு, இந்த இடத்துல நீங்க பேசினீங்கன்னா உங்களுக்கு கிட்ட நிக்க போறது யாரு தெரியுமா, விளக்கம் இல்லாத, என்ன சப்ஜெக்ட் தெரியாத, இதுக்கு ஆட்சிக்கு என்ன சப்ஜெக்ட் தெரியாத, நீங்க ஏன் ஹுத்பா செய்றீங்கன்ற விளக்கம் தெரியாத ஒரு குரூப் தான் உங்களை சூழ என்ன செய்யும் இருக்கும். நீங்க சொன்னதுக்கு மாற்றமான அப்ப அந்த குரூப் தான் இப்ப மீடியா, மாற்றமான செய்திகள் கொண்டு போய் என்ன செய்யும், போய் சேரும், மாற்றமான விளக்கங்கள் வரும். மதீனாவுக்கு வாங்க, மதீனாவுக்கு அங்க என்ன செய்ய, இந்த ஹுத்பாவை பண்ணுங்கள். உங்களுக்கு பக்கத்துல நிக்க போறது யாரு, விளக்கம் உள்ளவர்கள், அபித்தோழர்கள், சிறந்த அறிவுள்ளவர்கள் நிற்பாங்க. அவர்கள் உரிய முறையில கொண்டு போய் என்ன செய்வார்கள், சேர்ப்பார்கள் அப்படின்றாங்க. இப்ப சொல்லுங்க, பேஸ்புக்ல அட்டிச்சு கருத்து பரவுறது நல்லதா, இப்ப உமர் ரலியல்லாஹு தான் கருத்து பேச போறாங்க, சரியான கருத்தை பேச போறாங்க, ஆனா பேஸ்புக்ல பேச போறாங்க. விளங்க உங்களுக்கு சரியா, எங்க அதுக்காக மக்காவை பேஸ்புக்னு சொல்றான்னு சொல்லிடக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, வேகமா போற விஷயத்துல சொல்ல வரேன். அந்த இடத்துல பேசினா அவ்வளவு பரவும், ஆனா நீ சொன்ன மாதிரி மட்டும் பரவாது, சொல்லாதெல்லாம் பரவும், சொல்லாதெல்லாம் என்ன செய்யும் பரவும். அதுக்கு பிறகு விமர்சனத்துக்கு விளக்கம், விமர்சனத்துக்கு விளக்கம். யார்கிட்ட சொல்லணும், அவர் கொண்டு போய் சேர்க்கணும், முறையா கொண்டு போய் என்ன செய்யும் சேரும், அவர் விளங்கப்படுத்துவார், அவரு விளங்கப்படுத்துவார். அன்புள்ள அன்றைக்கு மட்டும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேச விட்டிருந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் என்ன நடக்கும், ஒரு பெரிய ஃபித்னாவே அந்த இடத்துல என்ன செஞ்சு வந்திருக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாரு, ஃபித்னாவுடைய பாபு, ஃபித்னாவுடைய பாபு, ஃபித்னா வராமல் இருக்கக்கூடிய கதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால உமர் ரலியல்லாஹு எப்படி ஃபித்னாவுடைய அந்த கதவா இருந்தாங்கடா, பக்கத்துல இருந்தவர்கள்லாம் பாருங்க, அட்வைஸ பாருங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அடுத்த வீக் ஜும்மாவுக்கு நேரத்தோட போய் மிம்பரு பக்கத்துல உட்கார்ந்தார். பக்கத்துல அடுத்தவர் வாராரு, ஸைத் இப்னு ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் வாராரு. சொல்றாரு, இன்றைக்கு ஒரு ஹுத்பா நடக்க போகுது. யாரு, இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, இதுவரைக்கும் பண்ணாத ஹுத்பான்றாரு. அவர் பக்கத்துல உள்ள கேட்கிறாரு, அப்படி இவ்வளவு சொல்லாத என்ன சொல்ல போறாரு, இன்றைக்கு ஒரு ஹுத்பா அப்படின்னா இப்னு அப்பாஸ் முன்னுக்கு நிக்கிறாங்க. அடுத்த சொர்க்கத்துக்கு நன்மாராயம் செய்யப்பட்ட ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் அங்க இருக்கிறாங்க. இப்ப யார் இருக்கிறா முன்வரியில, எல்லாம் படிச்ச நல்ல விளக்கம் உள்ள மக்கள் உட்கார்ந்துருக்காங்க.
நல்ல நோக்கம் உள்ள நல்ல செய்திகள் உள்ள மக்கள் உட்கார்ந்துட்டு. இதுதான் மிக முக்கியமான நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது உதவியாளர்களாக மாறுற ஃபித்னாவுக்குரிய ஒரு வார்த்தையை சைத்தான் தேடிக்கின்றிருப்பான், ஒரு எழுத்தை தேடிக்கின்றிருப்பான், ஒரு ஹெல்ப்பை தேடிக்கின்றிருப்பான். இறுதி நோக்கம் இழிவுபடுத்துறது. இறுதி நோக்கம் என்ன? இழிவுபடுத்துகின்ற இடத்துக்கு அது கொண்டு போய் என்ன செய்யும்? இறுதி அல்ல எது, இதுல நீங்க எதுல சுத்தி போனாலும் என்ன இறுதி அல்ல இழிவு. ஒன்று அது பிரிவிட வழியை தாண்டி போகும், அவமானத்துல வழியை தாண்டி போகும், எல்லாம் தாண்டி போனாலும் எங்க நிற்கும்? இந்த இதுல என்ன செய்யும்? போய் நிற்கும். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நம்ம ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம பேசுகின்ற எந்த வார்த்தை, நம்ம செய்கின்ற எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் பிரிவினைக்கும் இழிவுகளுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் என்ன செய்யும்? வழிவகுக்கும் என்ற ஒரு செய்தியை நாம் இருந்து என்ன செய்கிறோம்? புரிந்து கொள்கிறோம். இதனால் தான் இந்த வார்த்தை லா தகூனு அவுன ஷைத்தானி அலா அஹைக்கும், உங்கள் சகோதரருக்கு நீங்கள் உதவியாளராக மாற வேண்டாம். ரசூலா அந்த ஹதீஸை முடிக்கிற டைம்ல எப்படி முடிச்சாங்கன்னு சொன்னா, மா அலிம்து இல்லா அன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலா, அவர் அல்லாஹ்வுடைய தூதரை விரும்புகின்ற ஒரு மனிதராகவே நான் என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். யாரு? சாராயம் குடிச்ச மனிதரை சொல்றான். அல்லாஹ்வையும் அவரது தூதரையும் விரும்புகின்ற ஒரு மனிதராகவே நான் என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன் அப்படின்ற செய்தி நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு செய்தி ஒரு மிகப்பெரிய நமக்கு தெரியாது அல்லாஹ் தஆலா யார்ல கண்ணியத்தை வைத்திருக்கிறான், யார்ல உயர்வை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான் என தெரியாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே நாங்கள் ஷைத்தானை விட்டு எந்த அளவுக்கு நம்ம பாதுகாவல் தேடுகிறோமோ, எந்த அளவுக்கு தூரமாக இருக்க நம்ம முயற்சிக்கிறோமோ, அதே போல் அடுத்த சகோதரனிடத்துக்கு நாம ஷைத்தானுடைய மீடியேட்டராக செயல்படுத்துற மாதிரி ஷைத்தான் என்னை மாற்றுகிறானா, என்னை பயன்படுத்துகிறானா? ஒரு அறிஞரை ஷைத்தான் நல்லா யூஸ் பண்ணுவான். யார? ஒரு அறிஞரை ஷைத்தான் நல்லா யூஸ் பண்ணுவான். ஒரு தாலிபுல் இல்ம மார்க்கம் படிக்கிறவனை ஷைத்தான் நல்லா யூஸ் பண்ணுவான். ஒரு ஆட்சியாளரை ஷைத்தான் நல்லா யூஸ் பண்ணுவான். என்ன செய்வானா? பக்கத்துக்கு நல்ல நண்பர்களை சேப்பா. இன்றைக்கு நீங்க மிம்பர்கள்ல ஓதுற துவாக்களை நீங்க பாப்பீங்க. ஒரு துவா, அல்லாஹும்ம ஜஅல்லஹு அல்லது அல்லாஹும்ம வஃபிக்ஹு இலா பிதானா சாலிஹா, பிதானத்தின் சாலிஹா, நல்ல நட்பு அவருக்கு கொண்டு போய் சேர்த்து விடு. பக்கத்துல ஒரு நண்பன் போதும், பக்கத்துல ஒரு ஆலோசகர் போதும், நாட்டே தலையிலா மாத்திரத்துக்கு ஒரு ஆலோசகர் போதும். இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி ஒரு புத்தகம் எழுதுறாங்க. நான் நினைக்கிறேன் இந்த புத்தகம் தமிழ்ல ஒரு நாடத்துல வந்துருமாங்க. தல்பீசு இப்லீஸ். தல்பீசு இப்லீஸ். லப்பஸேனா குழப்புறது, இப்லீஸ்னா குழப்புறவர், குழப்புகின்றவனின் குழப்பங்கள். அதான் அந்த புக்கு. அதுல அவர் என்ன செய்யறாருன்னா, ஒவ்வொருத்தரையும் ஷைத்தான் எப்படி எப்படி குழப்புவான்னு என்ன செய்யறாரு அந்த புக்குல முழுசா எழுதுறாரு. அறிஞனை எப்படி, மாணவரை எப்படி, அதே போல என்ன பணக்காரனை எப்படி, ஏழைய எப்படி, இப்படி அந்த ஒவ்வொரு பட்டியலையும் போட்டு குர்ஆன் சுன்னா ஆதாரங்களோட அசர்களோட எப்படி எப்படியெல்லாம் ஷைத்தான் ஒரு மனிதனுடைய சிந்தனையில இந்த மாதிரியான குழப்பங்கள் எடுப்பான் என்ற பட்டியலை எடுத்துட்டு வந்து இந்த அறிஞர்களை எப்படி யூஸ் பண்றான், மற்றவர்களை அதாவது உதவியாளர்களாக எப்படி என்ன செய்யறான்? யூஸ் பண்றான். இப்ப ஷைத்தானுக்குரிய உதவியாளர்கள் யார் இருக்கு? மனிதர்கள் தான். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உதவியாளர்களாக மாறுவோம் என்பதற்கு ஏதாவது ஆதாரம்? இந்த ஹதீஸ். கெட்டவர்கள் மட்டுமல்ல உதவியாளர்கள், அங்க இருந்த சஹாபாக்களை பார்த்தா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க உதவியாளர்களா என்ன செய்ய வேண்டாம், மாற வேண்டாம். எங்களுக்கே தெரியாம நாம் என்ன செய்வோம்? ஷைத்தானுக்கு உதவியாளராக மாறுவதற்கான வாய்ப்பு என்ன செய்கிறது? இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கும் நான் பல உதாரணங்களை இதில் என்ன செய்யலாம்? கொண்டு வந்து சேர்க்கலாம். அந்த அளவுக்கான உதாரணங்களை பிராக்டிக்கல் வாழ்க்கையில, மனித வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை, அறிவியல் வாழ்க்கை, நட்புடைய வாழ்க்கை, எல்லாத்திலையுமே ஷைத்தான் ஒத்தர எப்படி உதவியாளராக தன்னை வழிகேட்டுக்கு உதவியாளராக யூஸ் பண்றத புரிஞ்சுக்கொள்ளணும். இது நேரத்தில் நம்ம மனசுக்குள்ள எடுக்க வேண்டிய விஷயம், நம்மளை வழிகெடுத்துட்டு பிரிச்சுட்டு ஷைத்தான் விடமாட்டான். இறுதியல்ல என்ன அவமானம் என்கின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டு தான் ஷைத்தான் திரும்புவான். அவனுடைய லட்சியமே அதுதான். அவமானம் என்ற இடத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டு தான் வரும். நான் உங்களை வழி எடுத்துட்டு சிறுக்கு செஞ்சுட்டாரே, குஃபுர் செஞ்சுட்டாரே, அடுத்த கட்டம் உங்களை அவமானப்படுத்தணும். அவமானப்படுத்தி அந்த இடத்துல விட்டுட்டு ஷைத்தான் வந்துடும். அதான் ஷைத்தானுக்கு என்ன அந்த ஹிஸி தான் என்ன, அந்த இழிவு தான் என்ன தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் அனைவரையும் ஷைத்தானுடைய இந்த சதிவலைகளிலிருந்து காப்பாற்றி அவனுக்கு தெரிந்தோ தெரியாமலோ உதவியாளர்களாக நாங்கள் மாறுவதை விட்டும் அல்லாஹ் தஆலா எம்மை காப்பாற்றி அருள் புரிவானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா.